நண்பர்களே, வாட்ஸ்அப்பில் ஒரு குரூப் வந்து பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப்பை ஹேக் பண்ணுறதுக்காக இந்த மெத்தேடை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. உங்களோட குரூப்லேயோ, உங்களுக்கு தனிப்பட்ட மெசேஜ்லேயோ உங்களுக்கு இந்த மாதிரி எஸ்பிஐ ரிவார்ட்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மெசேஜ் போட்டு இந்த ஏபிகே ஃபைலை உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. அப்படி உங்களுக்கு வருது அப்படின்னா இமீடியட்டாக வந்து அதை வந்து டெலீட் பண்ணுங்கள். ஏன்னா அப்படி வர்றது என்ன ப்ராப்ளம்னா அவங்க நம்பர் ஹேக் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். அவங்களோட வாட்ஸ்அப்பை ஹேக் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது அர்த்தம். யாரோட நம்பர்லேருந்து இந்த மெசேஜ் வருதோ அவங்க நம்பரை ஹேக் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். வாட்ஸ்அப்பை ஹேக் பண்ணிட்டதா அர்த்தம். ஸோ அதனால் தயவு செஞ்சு உங்களுக்கு நீங்கள் பண்ணுற பிஸ்னஸ் குரூப்லேயோ ஏதாவது குரூப்லேயோ வந்து உங்களுக்கு இந்த மெசேஜ் வருது அப்படின்னா தயவு செஞ்சு அந்த ஃபைலை வந்து டவுன்லோட் பண்ணிடாதீங்க. டவுன்லோட் பண்ணி எதுவும் ஓப்பன் பண்ணிடாதீங்க. ஏன்னா இது ரொம்பவே டேஞ்சர். அப்படி எதுவும் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட வாட்ஸ்அப்பும் ஹேக் பண்ணிடுவாங்க. அதனால் இதை வந்து எல்லாத்துக்குமே தெரியப்படுத்துங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து நடந்திருக்கு. ஸோ அதனால தான் நான் வந்து அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். தயவு செஞ்சு இந்த வீடியோவை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது ரொம்பவே டேஞ்சராக இருக்குது. இதை நீங்கள் இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா உங்களோட வாட்ஸ்அப்பும் ஹேக் ஆகிடும். ஸோ ஹேக் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து க்ரைம் டிபார்ட்டுக்கு போய் எல்லா விஷயத்தையும் சொல்லி அதுக்கப்புறம் தான் இதை சார்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ தயவு செஞ்சு இதை ஃபாலோ எல்லாத்துக்குமே இன்ஃபர்மேஷன் கொடுங்க. ஏன்னா நிறைய பேர் நாலேஜ் இல்லாதவங்க என்னமோ வந்திருக்கு எஸ்பிஐ ரிவார்ட்ஸ் அப்படின்னு வந்ததுமே உடனே பேங்க்கில் இருந்து தான் ஏதோ கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே டவுன்லோட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் இதை தயவு செஞ்சு ஒரு சீரியஸாக எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு மெசேஜ் பார்க்குறீங்க அப்படின்னா டக்குன்னு அதை டெலீட் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ணிடாதீங்க. ஓகேவா? தேங்க்யூ.